ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான ராகி உப்புமா எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு மில்லட் மாவு வச்சு தான் ஒரு உப்புமா ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கோம். அதாவது நம்ம வந்து ரவா உப்புமா, சேமியா உப்புமா, சம்பா கோதுமையில் உப்புமான்னு பலதரப்பட்ட உப்புமா செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி ராகி மாவை வச்சு எப்படி ஈஸியாக ஒரு உப்புமா செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் ராகி மாவு, 1 கப் போல் சம்பா கோதுமை ரவை எடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டிக்கணும், ஒரு தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு 2 பச்சை மிளகாய் கீரிக்கணும், கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக வேர்க்கடலையும் சேர்த்து நம்ம இப்போ வந்து இதுலேயே வறுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கின பிறகு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கணும், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்து வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னே தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க சம்பா கோதுமை ரவையையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வறுக்கணும். இந்த சம்பா கோதுமை ரவை வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி நல்லா பொலன்னு வர வரைக்கும் வந்து நம்ம வறுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். நிதானமாக நம்ம அதை வறுத்துக்கணும். அடுத்து நம்ம வச்சுருக்க ராகி மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கலர் மாதிரி வாசம் வர வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். இந்த 2 பொருளையும் நம்ம சரியாக வறுக்கலை அப்படின்னா நம்மளோட உப்புமா வந்து கொஞ்சம் களி மாதிரி வந்துடும். இப்போ வந்து சைட்லேயே நீங்கள் வந்து ஒரு 5 கப் போல் தண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டு நம்ம வந்து பக்கத்தில் இருக்க மாவில் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இந்த அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கட்டி எதுவும் வராமல் நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மூடி போட்டு அதை மூடி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் இதை வந்து வேக வைக்கணும். அப்பப்போ மூடியை திறந்து நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நடுவில் மூடியை திறந்து நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு இதை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உப்புமா வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கடைசியில் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட உப்புமா வந்து நல்ல வாசமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லியையும் நம்ம தூவிக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பையும் நம்ம வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடலாம். இதை வந்து இறக்கணுன்னு நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பரிமாறலாம். இப்போ வந்து நம்ம சம்பா கோதுமை ரவை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம பாம்பே ரவையும் போடலாம். ஆனால் தண்ணி அளவு கொஞ்சம் மாறும். தண்ணி வந்து 5 கப்புக்கு பதில் நம்ம 4 கப்பு சேர்த்தாலே போதும். ஸோ இந்த ராகி உப்புமா வந்து சம்பா ரவையோடு சேர்ந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சொல்லியிருக்க மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வறுக்கணும். இந்த ராகியும் சம்பா ரவையும் நல்லா வறுக்காமல் செஞ்சோம் அப்படின்னா இந்த உப்புமா வந்து பிசுப்பாக இருக்கும். ஸோ நம்ம சொன்ன டிப்ஸோட கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.